உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரை இதெல்லாம் எதுக்கு நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, உங்கள் மனதில் என்ன உள்ளது அப்படின்லாம் கேட்குறாங்க சில பேர். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இந்த பக்தராய் பணிவார்க்கு அடியார்க்கடியேன் பரமனையும் பாடியோர் அடியார்க்கடியேன் சித்தத்தை சேபல வைத்தவருக்கு அடியார்க்கடியேன் முழுநீரு பூசிய முனிவருக்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்க்கு எல்லோருக்கும் அடியார்க்கடியேன் நமச்சிவாய வாழ்க நாதாந்தன் வாழ்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெரிய ஒரு சம்பவம் இந்த காஷ்மீரில் நடந்த சம்பவம் இந்த நாட்டு 95 நாட்டையே உலுக்கியிருக்கு. இதற்கெல்லாம் இறைவனுடைய ஒரு பதிலடி நிச்சயம் நடத்தியே தீரும். சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஆன்மீகம் இல்லாமல், இந்த சிவபெருமானுடைய ஆசை இல்லாமல் இந்த உலகமே இயங்காது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனில் மரகதலிங்கமாக காட்சி கொடுக்குறார். அந்த சூரியனில் மரகதலிங்கம். நீங்களும் காலம்புற குளிச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து இறுக்கி கண்ணை மூடி நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு சிவப்பு கலராக வரும். அந்த சிவப்பு கலர் அக்னி பகவான். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பச்சை கலராக வந்துச்சுன்னா அது மரகதலிங்கம். இப்படி ஒரு அற்புதத்தெல்லாம் அந்த உலகத்தில் சூரியன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் கதிர்வீச்சு, அதுதான் உலகத்தில் ஒரு ஆன்மீக ஒரு ஒளியாய் சிவபெருமானுடைய ஆசி உலகமெல்லாம் பரவி இருக்கு. 195 நாட்டிலையும் இந்த உடைய ஆசி பரவி இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகூர் ஆண்டவர் இருக்காரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இருக்கார். அவர் நான் இல்லைங்களா, அவர் ஒரு மகான், அவ்வளோதான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே ஒரு 10 வருஷம் வியாழக்கிழமை நாகூர் ஆண்டவர் கோயிலில் படுத்து இருந்திருக்கேன். 2 ரூபா காசு எடுத்துகிட்டு தான் போவேன். அந்த ஆண்டவர் கோயிலில் படுத்துருக்கேன். அப்படிங்கிறதுனால அவர் ஒரு மகான், இல்லைன்னு சொல்ல வரேன். இயேசு இந்த உலகத்தில் வானத்தில் மின்மினுங்களை வச்சு உலக அதிசயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒரு குழந்தை ஒன்று பிறக்க போகுது, அதிசய குழந்தை. அந்த குழந்தைய நம்ம இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில சுஷ்ட தேவதைகள்லாம் போய் அந்த இயேசு வயிற்றில் இருக்கிறவங்கள எப்படி இருந்தாலும் குழந்தையும் பிறக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டளை இடுறாங்க. அதிலே ஒரு சிவபெருமான் நம்மளுடைய ஒரு ஆள் போய் முன்னாடியே போய் நாளே போய் அந்த இடத்துல நீங்கள் நைட்டாக கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எங்கே பிறக்குது? மாட்டுத் தொழுவத்தில் அந்த குழந்தை பிறக்குது. அப்படியேப்பட்ட இயேசு அன்னை வேளாங்கண்ணி மாதா. அதனால தான் பார்த்திங்கன்னா, இந்த நாகப்பட்டினத்தில் அந்த புத்தூரில் பார்த்திங்கன்னா அந்த அற்புதத்தை பார்க்கலாம். அந்த ஆர்ச்சி பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் சிக்கல் சிங்காரவேலன், சிவபெருமானுடைய ஆசி பெற்ற சிக்கல் சிங்காரவேலன், இந்த பக்கத்தில் நாகூர் ஆண்டவர், அந்த பக்கத்தில் அன்னை வேளாங்கண்ணி மாதா அப்படின்னு ஆர்ச்சி இருக்கும் நாகப்பட்டினத்தில் புத்தூர்கிட்ட. அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மதம் எம்மதமும் சம்மதம். என்னை பொறுத்தவரை அப்படி தான் சொல்கிறோம். ஆக மொத்தம் 10 மாதம் கீறி பார்த்தா ரத்தம் ஒன்று தான் எல்லோரும். அப்போ இறைவன் என்ன பண்ணியிருக்காரு? உலகத்தில் புல்லாய் பூண்டாய் மனிதர்களாய் பேயாய் பிசாசாய் மிருகமாய் பாம்பாய் புழுவாய் எல்லா உயிரினங்களும் இறைவன் படைச்சிருக்கார். இறைவன் அந்த ஒவ்வொரு உயிரினங்களும் இறைவன் இருக்கார். இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா அன்னதானம் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, நீண்ட ஆசையாக இருக்குது, மனசில் இருக்குது. எங்கே போனாலும் அன்னதானம் போடுற இடத்துல போய் அந்த இலையெல்லாம் எடுக்கணும், நம்ம தொண்டு பண்ணணும், இப்படிங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அற்புதமெல்லாம் அதில் இருக்குது. சரி, அன்னதானம் நம்மளுக்கு போட முடியல, வாய்ப்பில்லை, ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் கொல்லையில் போய் நல்ல இடத்துல ஒரு இடத்த க்ளீன் பண்ணி ஒரு 1/4 கிலோ அரிசி டெய்லி
அந்த அரிசியை நீங்கள் அங்கே போட்டாலும் அந்த எறும்பு உயிரினங்கள் காக்கா எறும்பு எல்லாம் சாப்பிடும். அதுவும் பெரிய கோடி பேருக்கு அன்னதானம் மாரி. இப்போ அதேமாரி செய்யலாம். அப்போ இந்த சிவரகசியம், சிதம்பர ரகசியம், இந்த சிவரகசியத்தை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். 2026 1வது மாதம் சிவரகசியம் வெளியில் விடப்படும். சிவரகசியம்னா என்ன அப்படின்லாம் கேள்வி கேட்க வேண்டாம். இந்த 3 வெளியில் விட்டுருங்க. காமத்தை விட்டு புறப்படு, எந்த பொருள் மேலேயும் ஆசை வைக்கக்கூடாது, மாதா பிதாவை வணங்கு, உன்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு கடவுள், வரும் மரணத்தை ஏமாற்றவே முடியாது, இது இறைவனுடைய ஆசை. அப்போ இந்த 3ஐயும் வெளியில் விட்டாச்சு. பாக்கி 10 இருக்குது. இப்போ நம்ம வெளியில் விடக்கூடாது. ஏன்னா என்ன கேட்குறாங்க, நீங்கள் இதெல்லாம் எதுக்கு என்னத்துக்கு பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன காரணம், இந்த ஆன்மீகத்தில் யூடியூப்பில் போட்டுட்ருக்கீங்க. நம்ம யூடியூப் சேனல் சிவனடியார் கோகூர், சிவனடியார் கோகூர் வரலாறு அப்படின்னு தமிழில் அப்படி டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வரும். சேனலை எல்லோரும் பாருங்கள். காசுக்கோ பணத்துக்கோ நான் ஆன்மீகம் வளர்ப்பதே இல்லை. காசு பணம் வேண்டான்னு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் யார்கிட்டையும் ஒரு ரூபா காசு ஆன்மீக சம்மந்தமாக இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. ஏன்னா பணத்தை வாங்கி ஒரு காரியம் செஞ்சால் அது பிஸ்னஸ் மாரி போயிடும், ஆன்மீகம் சிறப்பாக இருக்காது. அப்போ திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர், அக்பர், பட்டினத்தார்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்கார். உலகம் ஃபுல்லாக ஊடு ஃபுல்லாக வெறிய பணம் பொற்காசுகள். கடைசியில் பட்டினத்தார் எப்படின்னா, அன்னைக்கு நைட்டு கூட தங்கம், வைரம், வைடூரியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மூட்டையாக கட்டி அவங்க வீட்டில், பட்டினத்தார் வீட்டில் கொண்டு வந்து அவங்க அப்பா போடுறாங்க. காலம்புரை அது விடிஞ்சு பார்த்தா அதில் வெறும் திருநீராக இருக்குது. அவ்வளோ சொத்து இருந்தும் அவர் வெளியில் ஏன் போகிறாரு? விதி. இறைவன் வெளியில் போய் நீ அமுது படைச்சி சாப்பிடணும் அப்படின்னா அவருடைய கட்டளையில் மீற முடியாது யாருமே. அந்த மாரி தான் அந்த பட்டினத்தாரோடைய வாழ்க்கை. ஹரிச்சந்திரன் ஒருத்தர் வாழ்ந்திருக்கார் அந்த உலகத்தில். 56 தேசங்களை இழக்கிறார். பொய் சொல்லவே மாட்டேன். 56 தேசங்களை இழந்து மனைவி மக்களை பிரிஞ்சு லோகிதாசனை பாம்பு கடிச்சு தன்னுடைய மனைவியே வெட்டுற சூழ்நிலைகள்லாம் வருது. இந்த ஹரிச்சந்திர புராணத்தில் வெட்டுவார். ஏன்னா அப்போ கூட நம்ம பொய் சொல்லக்கூடாது. வாக்கரிசி, முளைத்துண்டு இதெல்லாம் போடணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனைவியே வச்சு வெட்டக்கூடாது, அந்த மாலையாக விடுவோம். அந்தமாரி பொய் சொல்லாமல் வாழ்ந்துருக்காங்க ஹரிச்சந்திரன் அந்த காலத்தில். கடவுள் எங்கே இருக்கா? நம்மக்கிட்ட தான் இருக்கார் கடவுள், வேறு எங்கேயுமே இல்லை. அதுதான் நான் சிவரகசியத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. நம்ம தூய்மையாக இருந்து யாரு கூடயும் யாரையும் நம்ம கெடுக்காமல் இருந்து கடன் வாங்காமல் வாழ்ந்து ஒரு நல்ல அற்புதத்தோடு எந்த பொருள் மேலேயும் ஆசை வைக்கக்கூடாது. அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க பணக்காரன், எதையுமே ஆசை இல்லாமல் இருந்தால் அந்த இறைவன் நம்மக்கிட்ட உட்காந்துடுறாரு. அதுதான் சிவரகசியம். இந்த உடம்புக்குள்ளே சிவபெருமானுடைய ஆசை உட்காந்துடுது. அப்போ அந்த இறை சக்தி நம்மளுக்கு கிடச்சிடுது. சரி, அது இருக்கட்டும். என்ன கேட்குறாங்க சில பேர், உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு. இந்த ஆன்மீகத்துக்கு எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதருக்கும் ஒரு மாதிரியான ஆன்மீகம். எனக்கு ஒரு மாதிரியான வரலாறு, உங்களுக்கு ஒரு மாதிரியான வரலாறு. இன்றைக்கு உலகத்தில் 18 சித்தர்கள், 108 சித்தர்கள், 51 மகான்கள், 63 நாயன்மார்கள், இது வரலாறு. அப்போ ஒரு மனிதனுக்கும் ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாறில் எனக்கு ஏற்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 இந்த கோகூரில் இதே இடத்துல ஒரு கீத்து கொட்டாவில் இன்றைக்கும் அதெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கேன். அன்னைக்கும் அதில் தான் வாழ்ந்தேன். அந்த கீத்து கொட்டாவில் என்ன இருக்குது அப்படின்னா, அப்பயும் நம்ம கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மெயினில் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. அந்த கீத்து கொட்டாவில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு யாரெல்லாம் அந்த ஊரில் சாவுறாங்களோ
அவங்களுடைய பிரேதம் பார்த்திங்கன்னா அந்த மூங்கி அங்கே சுடுகாட்டுக்கு போயிட்டு இந்த கோகுர் கடத்தருவில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அந்த மூங்கி ரெண்டு ரெண்டாக சேர்த்து 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 வச்சு தான் இந்த நம்ம வீடு அந்த கொட்டை அதில் கட்டினது தான். அதனால தான் இன்றைக்கி 40 வருஷ காலமாகவே அந்த கீத்து கொட்டாவில் சிவபெருமான் வாழ்ந்துகிட்ருக்கார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எனக்கு கொடுத்துருக்காங்க. கேரளாவில் கொட்டியூர் சிவன் ஒருத்தர் இருக்கார். அவர் கீத்துக்கொட்டாவில் தான் வாழ்ந்துகிட்ருக்கார் கேரளாவில். நான் போயிருக்கேன் நிறைய தடவை. அந்த ஐயாவுடையும் ஒரு கான்செப்ட் பில்டிங்கே இருக்காது. அந்த கீத்துக்கொட்டாவில் தான் அந்த கொட்டியூர் சிவன் கேரளாவில் வாழ்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா அந்த கொட்டாவை இதில் போட்டாச்சு. 2010 எனக்கு ஏற்பட்டது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆன்மீகம் அப்போ தான் எனக்கு துவங்குது. ஆன்மீகம்னா என்னான்னு தெரியாது, மாந்திரிகம்னா என்னான்னு தெரியாது, இதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியாது. நான் பாட்டில் இறைவனை சாமி கும்பிட்டுட்டு இருக்கவுள்ள அப்போ கொள்ளையெல்லாம் நல்லா வாசனை அடிக்கும். நம்ம கொள்ளையில் எப்படின்னா சாம்பிராணி வாசனை, ஜவ்வாது வாசனை, பன்னீர் வாசனை, இப்படி ஒரு வாசனையாக ஒரு நாளைக்கும் ஒரு மாதிரி கொள்ளையில் அடிச்சுட்ருக்கோம். அப்படியே பார்க்கக்குள்ள என்னடா கொள்ளையில் வாசனையாக இருக்க, இதெல்லாம் என்ன, யார்கிட்ட போய் சொன்னால் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? சரி ரைட், அந்த வாசனை பொருள் என்ன, நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்காங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோகூரில் நம்ம சம்பத்து பெர்சன்ட் ஐயா என்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் தெத்தியில் ஒரு ஐயர் இருக்கார், போய் பார்த்துட்டு வா அப்படின்னாரு. தெத்தியில் ஐயர் போனால் அவர் என்னமோ பார்த்தாரு, போனார், கையில் ஏதோ கவரில் கொடுத்தாரு, ஏதோ காசு கொஞ்சம் வாங்கிட்டார். வீட்டில் கொண்டு வந்து வாசலில் கொண்டு வந்து வச்சு அங்கேருந்து கீழே சறுக்கிட்டு விழுந்தது தான் மிச்சம். 2 பேரும் உள்ளே அதை எடுத்துகிட்டு அலோடு பண்ணல, இங்கே உள்ள தெய்வம். அப்போ அந்த வெளியிலே அந்த கவரை வச்சுட்டு நேராக நாங்கள் உள்ளே வந்துட்டோம். வெளியிலே இருக்க அந்த கவர். அப்போ உள்ளே நாங்கள் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பயும் அந்த வாசனை பொருள் அப்படியே கம்மன்னு அடிக்கும். நைட்டு 12 மணி 1 மணி இப்படிலாம் அடிக்கும் 2010. அப்போ என்னன்னு அதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம பாமணியில் அம்மா இருக்காங்கள, நாகத்தம்மா, அந்த அம்மாட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரிசையில் போய் நிற்கக்குள்ள அந்த அம்மா என்ன தான் ஃபஸ்ட்டு ஒரு கனி மேலே தூக்கி போட்டாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஊருக்கே ஒளி கொடுத்துக்கிட்டு நீ இருக்கடா, உன் கொள்ளையில் என்னான்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியலம்மா அப்படின்னு. ஊருக்கு ஒளி கொடுத்துட்ருங்கன்னா அப்போ நீ ஃபோட்டோகிராஃபர் தானே அப்படின்னுச்சு. ஆமாம், நான் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன் ஒரு 3 வருஷம். அப்போ ஃபோட்டோகிராஃபராக இருக்கக்குள்ள ஊருக்கு நீ ஒளி கொடுத்துட்ருக்க, உன் கொள்ளையில் இருக்கிறத உன்னால் கண்டுபிடிக்க முடியலடா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ தான் நான் கொஞ்சம் உணர்ந்தேன். அந்த நாகத்தம்மா இந்த வார்த்தையை சொன்னவங்கள கொஞ்சம் உணர்கிற சக்தி எனக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஒரு முடிக்கீரை தரேன், அந்த கொள்ளையில் கொண்ட முடிச்சு போட்டு அடுத்த வாரம் நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. சரி, நம்ம ஏன் முடிச்சு போட்டு அம்மாட்டே கொடுப்போம், நம்மளே ஒரு விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுன்னு அங்கேயே ஒரு கொள்ளையில் ஒரு விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாள். அதில் ஒரு 4-5 வாரம் கும்பிட்டுட்டு இருந்தேன். 6வது வாரம் வெள்ளிக்கிழமை கீவளூர் போய் ஒரு டீ சாப்பிட்டுருக்கல ஒரு சபதி ஒரு அறிமுகம் ஆகிறான் ஒரு பையன். அந்த சபதிகிட்ட சொல்கிறேன், இந்த போல வாசனை அடிக்குதுப்பா கொள்ளையில் அப்படின்னு. நான் உங்கள் கொள்ளைக்கு வரணும், உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. நான் சரின்னு உடனே என்னை சுசிக்கு வண்டியில் உட்கார வச்சு அந்த பையனை அழைச்சிட்டு வந்து கொள்ளையில் கொண்டு வந்து விட்டோன்னா மயங்கி கீழே விழுவுறான் கொள்ளையில். உடனே எங்களுக்கு எங்கள் வீட்டிலே குடும்பத்தில் சண்டை ஆச்சு. என்னடா அது, யாரோ ஒருத்தன் அழைச்சிட்டு வந்து இந்தமாரி எல்லாம் பண்ணுறீங்களேன்னு எங்கள் வீட்டில் எனக்கும் பிரச்சனை ஆகிட்டு, என் பிள்ளையும் கொஞ்சம் மனசு எல்லாரும் கஷ்டமாயிட்டு. இருந்தாலும் அவனுக்கு தண்ணி எண்ணி மூஞ்சில் அடித்து விட்டு என்னான்னு கேட்கக்குள்ள, இல்லை இங்கே ஏதோ ஒரு அம்மன் வந்து ஏதோ இருக்குது, அது செல்வி அம்மனாக இருக்குது, பட்டாமணியார் இடம் தானே வாழ்ந்த இடம் அது அப்படின்னு சொல்லி அந்த பட்டாமணியார் காலத்தில் அவங்களாம் வாழ்ந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வேப்ப மரத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டு இந்த அம்மனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு நேராக போயிட்டார். என்கிட்ட நம்பர் வாங்கிட்டு போனார். ஒரு 3 வாரம் சென்று எனக்கு கால் பண்ணுறார். யார்? அந்த சபதி. 3 வாரம் கால் பண்ணக்குள்ளே அந்த சபதி என்ன பண்ணுறாரு, என்ன அழைக்கிறார். எங்கே? ஒதியத்தூரில் அங்கே ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்கார் அவர். ஒதியத்தூரில் ஒரு கும்பாபிஷேகம், ஒரு கோயில் நிறைவடைகிறதுக்கு ஒரு 15 நாள் இருக்குது.
அந்த பையன் என்ன பண்ணுறாரு, அங்கே என்னை கூப்பிட்றாரு. சரின்னு போய் கேட்டேன். உங்களுக்கு ஒரு அம்மன் சிலை ஒன்று செஞ்சுருக்கேன், சிமெண்ட் சிலை. இது நான் வந்து உங்கள் கொல்லையில் வைக்கணும். ஐயையோ, எங்களுக்கு அதெல்லாம் வேணாங்க. அது சிமெண்ட் சிலைலாம் வச்சு நான் கொல்லையில் என்ன பண்ண போகிறேன், இதை நான் வசூல் பண்ண போகிறேன்னா அதெல்லாம் எனக்கு வேண்டாம். புள்ள வேறு அவன் படிச்சிகிட்ருக்கான், ட்ரிபிள் இ பண்ணிகிட்ருக்கான். வீடு ஒரு பக்கம் திறந்து ஊற்றிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் அந்த பையன்கிட்ட. அவன் கேட்க மாட்டாங்கிறாப்புல அந்த பையன். இல்லை, நான் என்கிட்ட தான் அந்த அம்மா கனவுல வந்து சொன்னாங்க, நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ எடுத்துகிட்டு சொல்லிட்டாப்புல. அப்போ தான் ரஜினி ஆட்டோவை பிடிச்சி அந்த சிலையை சென்ட்ரல் ஆட்டோவில் உள்ள வச்சு ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி இங்கே வந்து இறக்குறோம். அன்றைக்கி தான் சுப்பையர் உயிர் விட்டார். சுப்பையர்னு ஒரு ஐயர் இந்த உயிர் விட்டுட்டார். சரி, ஆகா, சுப்பையர் உயிர் விட்டார், நம்ம இந்த சிலை இறக்குனா என்ன ஆகும், இது ஒரு கெட்ட நேமாகவும், இது வேணாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போடுங்க. நல்லா கேட்கல, அதெல்லாம் கிடையாது. இதுக்கு ஐதீகமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர் சாகணும், செத்தாக தான் இதோடைய எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாம் கொள்ளையில் தூக்கிட்டு வந்து வச்சு ஃபிட் பண்ணிட்டார். மருந்தெல்லாம் அவரே சாத்தி திருவாரூரில் போய் மருந்தெல்லாம் வாங்கினது, சிமெண்ட்லாம் வாங்கினது அவரே எல்லாம் ரெடி பண்ணி கொள்ளையில் கொண்டு வந்து வச்சுட்டார். இதை நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு 3 வாரத்தில் சாமி கும்பிட்டு ஊர் மக்கள் எல்லாம், கோவூர் மக்கள், முடிகொண்டா மக்கள் எல்லாம் வந்து போயிட்டு விளக்கேற்றிக்கிட்டு இப்படியே போயிட்டுருக்காங்க. சரி, மருவத்தூர் மாரி போக வேண்டிய இடம் இது அப்படின்னு நினச்சி நாங்களும் அதுக்கு டெய்லி பூஜை போட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள திடீர்னு என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளாக அறிமுகம் இல்லாத ஆள்லாம் அங்கே வருது கொள்ளைக்கு. ஆத்தாங்கார ஐயா வர்றாரு. இங்கே வந்து என்னை பார்த்து சிரிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு அவர் போகிறார். இப்படி 4-5 பேர் வர்றாங்க. வந்து அந்த சிலையில் ஒரு தீய சக்தி அப்படின்னா ஒரு அரக்கன் அப்படிங்கிறது மாரி ஒரு கான்செப்டுக்கு அந்த அரக்கனை உள்ளே ஃபிட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியாது, நாங்களாம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிடக்குறோம். ஏன்னா நைட்டு 12 மணிக்கு எழுப்பி போடுவோம். அப்படியே போவோம், அங்கே போவோம், சுடுகாட்டுக்கு போவோம், இப்படியே ஊரெலாம் சுற்றிக்கிட்டே கிடப்பேன். அப்போ என்னடா இதெல்லாம் பண்ணி, அது ஒரு கெட்ட தேவதை, அதுக்குள்ளே வந்து ஒரு தீய சக்தி அந்த சிலைக்குள்ளே வந்து அமைப்பாக வந்து பூந்துருக்கு. எனக்கு என்ன தெரியும், தெரியாது. அப்படி எப்படி சுற்றிக்கிட்டே அப்படியே கடந்துக்கிட்டு இப்படியே இருந்துகிட்டு இருக்கக்குள்ள தான் அப்போ தான் எனக்கு காட்சி கொடுத்தாங்க சமயபுரத்து அம்மா. திருச்சிக்கு வாப்பா, சமயபுரத்துக்கு வா, உனக்கு அங்கே தான் இருக்க முடிவு அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு காட்சி கொடுக்குறாங்க. உடனே என் பிள்ளைய அழைச்சிக்கிட்டு நேராக சமயபுரத்துக்கு போகிறோம். சமயபுரத்துக்கு போகல, அங்கே போகலையும் ஒரு கெட்ட சக்தி என்ன பண்ணுது, அப்படியே சுடுகாட்டு பக்கம் போயிட்டுருக்கேன். இழுத்துட்டு வந்து அப்படி ஒன்று வச்சு நான் ஒரு 3 மாதம் 2 மாதம் தூங்காமல் இருந்தோம்னா அந்த அம்மா என்னை தூங்க வச்சு நைட்டு 12 மணி 1 மணிக்கு தூங்க வச்சு கையில் ஒரு கனியை கொடுக்குறாங்க, எலுமிச்சம்பழத்தை. இந்த கனியை வச்சுக்க, சிலையை போய் உன்னை பைத்தியம்னு சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு எலுமிச்சங்கனி கொடுத்துருக்காங்க எனக்கு 2010. அந்த கனியை தான் இன்றைக்கி நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர்றேன். அப்போ 2010 கனி கொடுத்து அந்த சிலையை உடைச்சிட்டா ஊருக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பைத்தியம்னு சொல்லி வெளியிலே கிளம்ப முடியாத சூழ்நிலைக்கு ஆகிட்டு. அப்போ தான் 3ஆவது நாள் இந்த எஸ்விடி பஸ்ஸு கோகூரில் மாற்றி நான் வந்து ஓட்டிகிட்டு வரேன். அந்த பஸ்ஸை ஓட்டுறது 2010 நான் ஓட்டுறேன். அப்போ ரோடே கிடையாது. அப்போ அந்த பஸ்ஸை இயக்குறேன். அந்த பஸ்ஸை இயக்கக்குள்ள அப்போ வந்து கடவுள் என்ன பண்ணுறாரு, குரு தட்சிணாமூர்த்தி ஒரு காட்சி கொடுக்குறாரு எனக்கு. அந்த பஸ்ஸை இயக்கிறதுக்குடைய ஒரு காட்சி கொடுக்குறாரு. அது கீரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது அப்போ எனக்கு. அப்போ கரெக்டாக ஒரு 15 நாள் அந்த பஸ்ஸை இயக்கிறேன். இயக்கி முடிஞ்சோன்னே ஊரில் அதுக்கப்புறம் என்னடா அது சிலை உடைச்சான், அது உடைச்சான், பைத்தியம்னா அவனே வச்சான், பஸ்ஸு ஓட்டிகிட்டு வரான்னு சொல்லிட்டு அப்போ அது பெரிய ஒரு இறைசக்தியை எனக்கு கடவுள் கொடுத்தாங்க, அந்த சமயபுரத்து அம்மாவுடைய ஆசி. அதுக்கப்புறம் சூரியனில் மரகதலிங்கமாக காட்சி கொடுத்து ருத்ரகோடீஸ்வரர் 2010 ருத்ரகோடீஸ்வரர் கும்பாபிஷேகம் பண்ணி ஆகணும். அந்த நேரத்தில் நான் சிலையை உடைச்சிக்கிட்டு இருக்கேன், கும்பாபிஷேகம் பண்ணு நம்ம கார்த்தி ஐயா வந்து என்கிட்ட சொல்கிறார். அப்போ தான் நான் சொல்கிறேன், என்னையா ஒரு பக்கம் சிலை உடைச்சி அது பண்ணி ஊரே அவமானப்பட்டு நான் இல்லை கிடக்குள்ள, நீங்கள் இல்லை அதெல்லாம் கிடையாது, நீ தான் அது கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கணும், நான் சொல்கிற இடத்துக்கு போ, உனக்கு நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார், கார்த்தி ஐயா இந்த குருக்கள். அப்போ இதெல்லாம் கேட்காம அவரு கேட்டதும் போய் நேராக கேட்டுக்கிட்டு அப்புறம் இங்கேருந்து வேணும் பிடிச்சி நேராக திருக்கோவிலை போகிறோம். திருக்கோவிலெல்லாம் அங்கே ஒரு 69வது கும்பாபிஷேகம் கலைஞருக்கு கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குது.
இங்கேருந்து எல்லாம் போயிட்டு நாங்கள் பழங்களும் பூவெல்லாம் வச்சு ஒரு தாம்பாளத்தில் வச்சு அந்த அம்மாட்ட அந்த ஐயாட்ட கொடுக்குறோம். திருவெண்காடு புதன்சலம் அகரமூர்த்தி ஐயா பேர். இன்றைக்கும் அவர் என்கிட்ட கான்டாக்டில் தான் இருக்கார். துர்காமா ஸ்டாலின் கூட தான் அவர் இருக்கார். அந்த ஐயாட்ட வச்சு இந்த பழம் பூவெல்லாம் வச்சு கொடுக்கக்குள்ள உடனே 15 நாளில் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணி தரோம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. 15 நாளில் நடந்த கும்பாபிஷேகம் தான் 2010 அந்த கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ருத்ரகோடீஸ்வரர் யார்கிட்டையும் ₹1 வாங்கலை, கோகூர்லேயே வாங்கலை. இது யார் பண்ணினாங்கிறது கோகூருக்கே தெரியாது, இப்பயும் தெரியாது. இப்போ நான் சொல்ல போகல தான் நம்ம தான் தெரியும் வரலாறு. இதுதான் வரலாறு. அப்போ ருத்ரகோடீஸ்வரர் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சோம். எல்லாம் இருந்து 2010 15 நாளில் பண்ணது தான் ருத்ரகோடீஸ்வரர் கும்பாபிஷேகம். அதுக்கப்புறம் இப்போ கும்பாபிஷேகம் அது முடிஞ்சிருக்கு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்மீக பணி முடிகொண்ட ஈஸ்வரர் அங்கே எல்லாம் அழைச்சாங்க. அங்கே ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் இருந்து சேர்ந்து மக்களோட மக்களாக இருந்து நானும் ஒரு கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றி அந்த கோயிலுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு எஸ்விடி ஓனரு ஒரு 7500 வஸ்திரம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. நன்னில செல்வா 27 லிட்டர் நெய் வாங்கி கொடுத்தாரு முடிகொண்ட ஈஸ்வரர். இதெல்லாம் சொல்லணும், சொன்னால் தான் வரலாறு. அவர் நெய் வாங்கி கொடுத்தாரு, இவர் வஸ்திரம் வாங்கி கொடுத்தாரு பஸ்ஸு ஓனரு. பூ ஒரு 10,000க்கு நம்ம ஜெயராம குரூப் ஐயா அவர் ஒரு 10,000க்கு பூ வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் வச்சு இந்த கும்பாபிஷேகம் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முடிகொண்ட ஈஸ்வரர் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணோம். அடுத்து கோவூருக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி அங்கே திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 3 மாலை ஐயாவுக்கு வந்திருக்கு, நன்னிலம் செல்வாவுக்கு. அவர் தான் என்கிட்ட மாலையை கொடுத்தாரு, நன்னிலம் செல்வா. அந்த மாலையை நீ எங்கெங்கெல்லாம் போடுறியோ கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ருத்ரகோடீஸ்வரருக்கு ஒரு மாலையை கொண்டு போட்டேன். அது கும்பாபிஷேகம் நடந்துருச்சு. முடிகொண்ட ஈஸ்வரருக்கு ஒரு மாலை போட்டேன், அது கும்பாபிஷேகம் நடந்துருச்சு. பட்டமங்கலம் மேற்கு பத்த சிவன் பட்டமங்கலம் நைனாலாம் என்ன நேடி வந்திருந்தாங்க, அங்கே ஒரு மாலையை போட்டேன், அதுவும் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இப்படியே என்னுடைய ஆன்மீக வரலாறில் கொஞ்சம் கொஞ்சம் இன்னமும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வரலாறு தெரியும். இப்போ என்ன சில பேர் கேட்டிருக்கீங்க, உங்கள் மனசில் என்ன இருக்குது, உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்க. இன்றைக்கி நான் சொல்லிட்டேன் இந்த ஆன்மீகத்தை பற்றி. இதுதான் ஆன்மீகம். இந்த வரலாறு எனக்கு 11 வருஷமாகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலில் செருப்பு கூட நான் போடுறதில்லை. ஏன் போடுறதில்லை அப்படின்னா அதை கழட்டி விட்ருவார். மெட்ராஸில் ஒரு 3 மாதம் ஆன்மீக பணி. எங்கே பார்த்தாலும் என்னுடைய ஆன்மீக பணி. இப்போ யூடியூப் சேனல் சிவனடியார் கோகூர் அப்படின்னு யூடியூப் சேனலில் போங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு பேசுகிறேன். என்னை நாடி இந்த இடத்துல என்னை நாடி வருவாங்க. அதை வரக்குள்ள அப்போ இந்த சிவரகசியம் சிதம்பர ரகசியத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த சிவரகசியம் எனக்கு சாமி கொடுத்துருக்காரு. அது 2026 1வது மாதம் வெளியில் விட போகிறேன். வெளியில் விட்டால் தான் அப்போ என்ன யாரும் பார்த்தா தானே நான் வெளியில் விடலாம். இப்போ ஒரு 50 ரூபா காசு இல்லாமல் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம யார்கிட்டையும் ஆன்மீக சம்மந்தமாக பணம் வாங்குறது கிடையாது. ஆன்மீகத்துக்கு பணம் தேவையே கிடையாது. மக்களாக பார்த்து செய்கிறது தான். என்னை பொறுத்தளவுக்கு நான் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். கடன் வாங்காமல் வாழ்ந்துட்டுருக்கேன். யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது ஆன்மீக சம்பந்தமாக அப்படின்னு வந்துட்டுருக்கேன். என்னுடைய பேர் மணிமாறன், கோகூர், கீவளூர் வழி, நாகை மாவட்டம். கீவளூர் வரக்குள்ள அண்ணாமலை கூட என்கிட்ட கனி வாங்கிட்டு தான் போனார். நிச்சயம் சிறப்பாக ஒரு கனி எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு தான் போனார். அந்தமாரி மக்களுக்கு இங்கே இருந்தபடியே என்னுடைய நம்பரில் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் கனி கொடுப்பேன். அந்த கனியை என்ன செய்யணும் அப்படின்னு உங்கள் வீட்டில் இருந்தபடியே எல்லாம் நடக்கும். இங்கே நான் வர வச்சுக்கிறது இல்லை. வர வேண்டிய காலத்தில் மக்கள் வரட்டும், அது வரைக்கும் வெயிட்டிங்கில் இருக்கட்டும் அப்படின்னு. ஓம் சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். பார்வதிபதியே ஓம் அரகர சிவனையே போற்றி. அந்த பக்தராய் பணிவாருக்கு அடியாருக்கடியன் பரமனையும் பாடியோர் அடியாருக்கடியன் சித்தத்து சேவல வைத்தவருக்கு அடியாருக்கடியன் முழுநீர் பூசிய முடியிருக்கும் அடியன் திருவாரூர் பிறந்தார்க்கு எல்லோருக்கும் அடியன் சுந்தரர் பாடியிருக்கார். அடுத்தபடியாக அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த குரு தட்சிணாமூர்த்தி திருவாரூரில் இருக்கார். அவருடைய வரலாறு
உங்களுக்கு பதிவில் நான் போடுறேன். அவருடைய பெரிய வரலாறு இது. திருச்சி பொன்மலையில் பிறந்து இன்றைக்கி மடப்புறத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த மகான் ஒரு பெரிய வரலாறு. அது ஒரு சிவன். அவர் பூந்தோட்டத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, இன்றைக்கி 56 60 வயசாகுது. குஞ்சம்மா அவங்க பேர். 2010 அம்மா கூட சேர்ந்து ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இந்த உலகத்தை ஆள போகிற காளியே அவங்க தான். அந்த காளிய நிர்வாகத்தை யார் கொண்டு வரணும்? இசை அமைப்பாளர் இளையராஜாட்ட கொடுத்து அவருடைய வீட்டில் இந்த வரலாறு இருக்குது. அந்த ஐயா இதை பார்த்தா கூட அந்த அம்மாவை தேடி பெரிய அவங்க தொண்டு பண்ணி அவங்கள ஒரு தெய்வமாக வச்சு வணங்கி உலகத்திலே ஆள போகிற காளியே அந்த குஞ்சம்மா தான் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். அந்த அம்மாவை இசையமைப்பாளர் இளையராஜாக்கிட்ட நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு 2010 நான் எழுதி வச்சுருக்கேன் டைரியில். ஏன் அங்கே இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு அவங்க போனால், இசையமைப்பாளர் இளையராஜா ஒரு ஆன்மீகத்தில் பெரிய ஒரு சிவன் தொண்டில் உள்ளவர். அவங்க வீட்டிலே இந்த வரலாறு இருக்குது. இந்த அம்மா நிர்மாணமாக உள்ள வரலாறு அது அவருக்கு தெரியும். அதை நான் இப்போ சொல்ல விரும்பல, ஐயாவுக்கே தெரியும். அப்படிங்குள்ள என்னை பார்க்க ஒரு நேரத்தில் வருவார். வந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவை அழைச்சி கொண்ட பெரிய ஒரு கோயில் கட்டி அவங்க உயிரோடு இருக்கக்குள்ளே இந்த அற்புதத்தை உலக மக்களுக்கு தெரியணும். சன் டிவிலாம் எடுத்துருக்காங்க. இந்த குஞ்சம்மாவை பூந்தோட்டத்தில் இருக்காங்க, நிர்மாண காளி. அந்த காளியும் நான் சமயத்தில் யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன், ஃபேஸ்புக்லேயும் போடுறேன். இந்த உலக மக்கள் எல்லாரும் வாழணும், தீய சக்தி ஒழியணும். 2026 தீய சக்தி அனைத்தும் ஒழிஞ்சிடும். மாந்திரிகத்தால் தாக்கப்பட்டு இறைவனுடைய ஆசி பெற்று இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இறை சக்தி, என்னுடைய சக்தி உலகம் ஃபுல்லாக பரவணும். இந்த உலகத்தில் மாந்திரிக சக்தினே ஒன்று இருக்கக்கூடாது இந்த உலகத்தில். ஏன்னா எவ்வளோ பேர் அதில் உயிர் விட்டுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் அதில் என்ன கிடைக்கிது? அந்த காசு எதுக்கு உங்களுக்கு? நிச்சயம் தீய சக்தி அணையும், ஒழிச்சிரும். இந்த சிவபெருமான் 2026 1ஆம் மாதத்தில் சிவனும் பார்வதியும் மானத்தில் காட்சி கொடுக்க போகிறாங்க. உலக மக்கள் 195 நாடும் பார்க்க போகுது. அதான் 18 சித்தர்கள், 108 சித்தர்கள், 51 மகான்கள், 63 நாய்மார்கள். சாய்பாபாவே என்கிட்ட சொல்லுவார் சமயத்தில், வியாழக்கிழமை பேசுவார் சமயத்தில். நான் தான் மங்கி போய் கடந்தேன்டா ஒரு மூலையில், மகான் நான் எனக்கு தெரியும். உலகமாக்கு இப்போ நான் சாமியார்னு சொன்னால் என்ன நம்புவானோட? நம்ப மாட்டான். ஏன்னா பணம் இல்லை இந்த உலகத்தில். காசு இருந்தால் தானே சாமி. நேரம் மணிமாரன்ட்ட பல கோடி பணம் இருந்துச்சுன்னா இங்கே தேடிக்கிட்டு 1000 பேர் வருவாங்க மைக்கை பிடிச்சிக்கிட்டு. பணம் இல்லாதனால இந்த உலகத்தில் காசு பெருசா, இறை சக்தி பெருசா, மனிதன் பெருசா அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். என்னுடைய ஆன்மீகம் ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீகமாக இருக்கும் என்பதை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். நான் யாரையும் எதையும் பற்றி நான் பேசலை. எனக்கு ஏற்பட்ட கெதி இந்த உலகத்தில் யாருக்கும் அதை நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்மீகம். சிவபெருமான் சூரியனில் மரகதலிங்கமாக காட்சி கொடுக்குறாரு என்னுடைய இடத்துல. இதை நான் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மக்கள் பார்த்து என்னுடைய சேனலை எல்லோரும் பாருங்கள். சிவனடியார் கோகூர். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அகிலாண்ட ஈஸ்வரி ஜம்புலிங்க ஈஸ்வரர் தியான பீடம் அப்படின்னு கடவுள் இந்த இடத்த எனக்கு கொடுத்துருக்காங்க. சிவபெருமான் எங்கள் அவனுடைய தாய் தவமணி. சில பேர் கேட்குறாங்க, இவ்வளோ சாமி கும்பிட்டுருக்கேன், எனக்கு ஏன் கேன்சர் வந்திருக்கு, என்ன பண்ணுறது? என்னுடைய தாய் தவமணிக்கு அம்மா 24 திருநீரை பூசிட்டு தான் இருப்பாங்க. என்னுடைய தாய் தவமணி யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை. பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களெலாம் சூத்தாம்பட்டையெல்லாம் கழுவி விடுவாங்க. நான் சின்ன குழந்தையாக இருக்கவில்லை. என்னுடைய தாய் அவங்க கேன்சரில் தான் இறந்துருக்காங்க. அப்போ ரமண மகரிஷிக்கும் அதே தான். கருவறையில் இருக்கிறவங்க அதான். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் இறை சக்தி இல்லாமல் எதுவும் வாழாது. இறை சக்தி இருந்தால் தான் உலகமே இயங்கும். விஸ்வாமித்திரன்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு சிவன் கோயிலில் கை தட்டிக்கிட்டு. உள்ளே 1 ரூபா போனாலும் சரி, 1 ரூபா வந்தாலும் சரி, அவர் டிக் அடிச்சுப்பார். இறைவனுடைய டிக் அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு அவர். அந்தமாரி 1 ரூபா போனாலும் 1 ரூபா வந்தாலும் அவர் உட்காந்து டிக் அடிச்சுட்டு இருக்கிறது தான் விஸ்வாமித்தர்.
அதுதான் பக்கத்தில் எங்கே போனாலும் இந்த கை தட்டிட்டு வந்த சாமி உட்காந்துருக்காருல அவர் தான். சிவாய நமக்கு என்ன ஆன்மீகத்தை பற்றி கேள்வி கேட்குறதா கேளுங்க. என்னுடைய நம்பர் யூடியூப்லேயே சேனல்லே வரும். 99 527 87728 என்னுடைய ஃபோன் நம்பர். சிவாய நமக திருச்சிற்றம்பலம். என்னுடைய ஃபேஸ்புக்கில் எனக்கு நிறையா மக்கள்லாம் பார்க்குறத தயவுசெய்து போடுங்க. நான் காசுக்காக ஆன்மீகம் நடத்தலை, காசு பணம் வேண்டான்னு வாழ்கிறேன். எனக்கு எதிரி யாராச்சும் உண்டு அந்த உலகத்தில்? கிடையாது. ஏன் எனக்கு பணம் வேண்டான்னு தான் நான் வாழ்கிறேன். எனக்கு ஏன் எதிரி வருது? யாரையும் நம்ம கொஞ்சம் கூட துன்புறுத்தக்கூடாது. என்னுடைய ஆன்மீகம் இப்படி தான். எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது, எல்லாரும் என்னுடைய மக்கள். இதுதான் நான் இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கேன். சிவாய நமக திருச்சிற்றம்பலம். சிவாய நமக திருச்சிற்றம்பலம். ஓம் சக்தியே பராசக்தி ஆதிபராசக்தி அன்னைய மருவத்தூர் அரசி. ஓம் சக்தியே பராசக்தி ஈஸ்வராயணம்.